கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது விளங்கும், நிலைநில், அதுக்கு காத்திரு என்று எழுதுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எந்த மனிதன் ஆண்டவரை நம்பி இருக்கிறானோ, எந்த மனிதன் மற்ற ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேல ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்மளை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது ஒருவேளை தாமதிக்கிறோம், அது ஒரு தாமதமா இருக்குது, அவ்வளவுதான். ஆனா நிச்சயமாக வரும். தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனம் ஒரு நாளும் வீணாய் போகாது. அது அதுக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிறக்கும் போதே ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தரிசனத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும், அந்த தரிசனத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நிச்சயமா வரும். இந்த தரிசனம் நிச்சயம் வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அதுக்கு ஏற்றபடிதான் ஆண்டவருடைய நாமம் அதிலே மகிமைப்படும் பிரியமானவர்களே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக வரும் என்று காத்திருக்க வேண்டும். உடனே எல்லாம் நடப்பதில்லை. சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தாமதமாய் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் நிச்சயமாய் செய்வார். உங்க வாழ்க்கையில் அது செய்வார். நிறைய காரியங்கள் தடையா இருக்குதா? என்ன செய்யறதுனே தெரியலையா? படம் வர வேண்டிய இடத்துல வரல, வீடு கட்ட முடியல, திருமணம் நடக்கல, நிச்சயமாக வரும். கலங்கி போகாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக வரும். சொன்னவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி அமர்ந்துருங்க, நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். எங்க மேல ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் வைத்திருக்கிறீர்கள். அது நிச்சயமாக வரும் சுவாமி. நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் அவசரப்படாதபடி சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.